ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. மே 4 நீட் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அதிலிருந்து 1% 10% சீட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சீட்டுக்காக தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் சேர்த்து 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த எக்ஸாமை எழுதுறாங்க. ஓகே, ஸோ இதுல கட்டாயமா நீங்க வந்துட்டு பாஸ் மார்க் எடுத்தா தான் அது எலிஜிபிலிட்டியே ஆகும். இல்ல நீங்க வந்துட்டு ஹை ஸ்கோர் பண்ணணும். 720 அவுட் ஆஃப் 720 போன வருஷம் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது மேல நிறைய கருத்து கணிப்புகள், நீட் வேணும் வேண்டாம், வெறும் வந்துட்டு கோச்சிங் சென்டருக்காக மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாம் இருக்குது இப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும் ரியாலிட்டி அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு வருடமும் நீட் அப்படிங்கிற எக்ஸாமை எழுதி ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கும். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அப்படியே நீட் எழுதலாம் அப்படின்னா எழுதலாம். ஆனா உங்களுக்கு போட்டி வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் 12th முடிச்சவங்க, அதுக்கு முந்தின வருஷம் 12th முடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் 2 இயர் 3 இயர் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாமை உட்காந்து படிச்சு அவங்க தான் உங்களுக்காக போட்டிக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்போ 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சப்ஜெக்ட்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக ரெடி ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு சில ஸ்கூல்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்காகவே ரெடி பண்ணி எல்லாம் இருக்கிறாங்க. பட் நீட் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு டெஸ்ட் தான். அதில் பாஸ் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நீட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 டிப்ஸ் நான் உங்களுக்கு தர்றேன். இந்த 8 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நீட் எக்ஸாமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கிளியர் பண்ணால் கூட நிறைய இடத்துல நீங்கள் ஃபாரின்ல கூட போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்படி நீட்டை கிராக் பண்ணலாம் ஒரு 8 ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட நீட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல என்சிஆர்டி புக்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. ஸோ 80 to 90% ஆஃப் புக்கில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் வருது. ஸோ நீங்கள் என்சிஆர்டி புக்கு வாங்குங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி நீட்டில் உங்களுக்கு வந்துட்டு பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 180 கொஸ்டின்ஸில் 90 கொஸ்டின்ஸ் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டு பயாலஜி தான் இருக்க போகுது. ஸோ அந்த சப்ஜெக்டை என்சிஆர்டி கொஸ்டின்ஸை என்சிஆர்டி புக்கில் இருக்குது, அதை எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுக்கும் டைம் ஸ்கெடியூல் போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளான் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 24/7 படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், மற்ற சில வேலைகள் பார்க்கணும், அந்த நேரம் நம்ம படிக்கவும் செய்யணும். ஸோ ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸாக 2017 ஆரம்பிச்சது நீட்டு, இப்போ 2025 நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நீட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, சிலபஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் போன வருஷத்துல கேட்டாங்க, எப்படி கேட்கலாம், என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ல இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ராக்டிசஸும் உங்களுக்கு வரும். ஏன்னா டைம் டியூரேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி சொல்ல வரேன். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4க்குமே ஈவான கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான். பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகே, அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
மார்க் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படிங்கிறது தெரியும், நெகட்டிவ் 1 மார்க் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் பயாலஜியில் கேட்கக்கூடிய 90 கேள்விக்கு 90க்கு 90 அடிச்சிங்க அப்படின்னா 90 × 4 360. அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம், 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பயாலஜி சப்ஜெக்டை நல்லா படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீக்னஸ் இருக்குது, ஐடென்டிஃபை யுவர் வீக்னஸ். எதில் வீக்னஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் வந்துட்டு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு டைம் டியூரேஷனை வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்கெடியூல் போட்டு அந்த சப்ஜெக்டை கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். டெய்லி பயாலஜி படிக்கணும். அதே மாதிரி இந்த இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பயாலஜி படிக்கும்போது அதில் டயக்ராம்ஸ் விட நீங்கள் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் நீட் எக்ஸாமுக்காக நான் படிக்க போகிறேன், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே இருக்கும், நான் எதுக்கு டயக்ராம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா டயக்ராம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். டயக்ராமை போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இது இருக்குது, இது வந்து இந்த வேலையை பார்க்குது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்றது தான் படிப்போம். ஸோ டயக்ராம்ஸ் வந்து போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம்ல 4 சப்ஜெக்ட் இருக்குது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நேரம் பிரிச்சு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத வேண்டியதா இருக்கும். அப்போ இங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது, சென்டர்ல படிச்சுட்டு இருக்கும்போதே பிசிக்ஸ்க்கு இவ்வளோ நேரம், கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ நேரம், பயாலஜிக்கு இவ்வளோ நேரம் நான் ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கணும். படிக்கும்போதும் அப்படித்தான். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்க போறீங்க அப்படின்னா அதை 4 சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிடணும். பயாலஜிக்கு மட்டுமே 9 மணி நேரம் கொடுக்கணும். நீங்க வந்து 4.5 மணி நேரம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கண்டிப்பா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அதை தான் நான் அடுத்து சொல்ல வரேன். டெய்லி ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் போட்டு பார்க்கறது, கான்செப்ட்ஸ் போட்டு பார்க்கறது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கடைசியா 8ஆவதா நான் சொல்ல வரேன், நல்ல சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல உடல்நிலையை கொடுக்கும். நல்ல உடல்நிலை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்ல மென்டாலிட்டி, மைண்ட் ரிலாக்ஸேஷன், இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சு இருக்கும். நல்ல இடங்கள், நல்ல சூழ்நிலைகள், நல்ல சாப்பாடு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட்டுக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். உடல்நிலை நல்லா இல்லை அப்படின்னா உங்களால் என்ன செய்யணும்னா நல்லா வந்து படிக்க முடியாது, நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. டெஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களோட உடல்நிலையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியம். தண்ணி நிறையா குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய சாப்பாடு உள்ள சாப்பிடாதீங்க. நிறைய சாப்பாடு எடுக்க டயர்டாகும், ரெஸ்ட் எடுக்கத்தான் தோணும். நல்ல தூங்குங்க, நல்ல தண்ணி குடிங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட் எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க. 1 இயர் உட்காந்து படிக்கலாம், 2 இயர் உட்காந்து படிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே சைடு கேப்பில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தலாம், நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ எக்ஸாம் டைம் வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்லா சாப்பிடுங்க. சார் நான் உங்களுக்கு இதோட 8 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய டிப்ஸ்கள் இருக்குது. இதெல்லாம் தான் மெயின் டிப்ஸ். என்சிஆர்டி புக் எடுத்து படிக்கிறது, அப்புறம் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கறது, ஃபார்முலாஸு, சம்ஸு, அதுக்கப்புறம் வந்து டயக்ராம்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு பார்க்கறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, நல்ல சாப்பாடு, இது எல்லாமே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்துட்டு நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2 வாரம் இருக்குது. படிங்க. மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் நீட்டு நல்லா எழுதணும், நல்ல கொஸ்டின்ஸ் ஈஸியாக வரணும், எல்லாரும் கிடைக்கணும் தான் எனக்கு ஆசை. பட் இதில் யார் திறமை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.